Hello friends, welcome to Fantasy Guruthama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கனெக்ட் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்புறம் கூட வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஎன்பில நடக்கிற எலிமினேட்டர் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்சஸ் திருச்சி கிராண்ட் சோலா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், வாழ்வா சவா அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எலிமினேட்டர் மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க குவாலிஃபை 2ல ஆல்ரெடி சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட போட்டி போட்டு ஃபைனல் போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதுல தோக்குற டீம் டைரக்டா வெளியே வந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் இந்த ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சை தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி ஜூலை வந்து நடக்கிறதுக்கு, டைமிங் இரவு 7:15க்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சேம் திண்டுக்கல்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ திண்டுக்கலோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஓவராலா தெரிஞ்சிருக்கும். இந்த வெனுல பேட்டிங்க்கு ஒரு நல்ல ஃபேவரா தான் இருக்கு. அதுல பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர்ஸா வந்திருக்காங்க. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது தான் அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் எதுவும் இல்லை. இதுல கிட்டத்தட்ட விளையாண்ட மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்சஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, 2 மேட்சஸ் பேட் செகண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அப்படியே சேஞ்ச் ஆகி சேஸ் பண்ண டீமுக்கு ஒரு வின்னிங் ரேஷியோ கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவல் லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த பிச் ரிப்போர்ட் அவங்க டாஸ் வின்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சூஸ் பண்றாங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த வகையில் நீங்க டீமை மேக் பண்றது ஒரு பெஸ்டா வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து ஒரு பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபண்டேசி ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல இந்த எலிமினேட்டர் மேட்சுக்கு 2.8 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. இந்த எலிமினேட்டர் மேட்ச் மட்டும் இல்லாம நிறைய மேட்சஸ், இன்டர்நேஷனல் மேட்சஸ், டொமஸ்டிக் நடக்கிற மேட்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 லட்சம் 4 லட்சம் அப்படிங்கிற கிராண்ட் லீக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு மேட்ச்க்கும் சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப்ல யூசர்ஸ் பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்திருக்காங்க மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ மற்ற ஆப்ல நீங்க ஒரு மல்டி டைம்ல கிராண்ட் லீக்ஸை ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது அந்த டீம் இதுல நீங்க ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா அதுல வர பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் எக்ஸல் 11 வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ மற்ற ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்திங் ஒரு 70-80 அது பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இதுல ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற ஆப்ல 70 பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் 11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்துதா வெளிரக்கால். ஸோ வெளிரக்கால் ஆல்ரெடி தெரிஞ்சதான் 76 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 32 மேட்சும், பேட் செகண்ட் பண்ண டீம் 44 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெனுல ரீசெண்ட் மேட்ச்ல 2 பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க, 2 பேட் சைன் பண்ணவங்க, இந்த மாதிரி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 160 அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹெட்வுட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் 5 வருஷத்துல 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. திருச்சி கிராண்ட் சோலா 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது 170 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுல ஓவரால் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 64 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் 38 விக்கெட்டும், ஸ்பின்னர் 26 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலருக்கு இப்போ ரீசெண்ட் மேட்ச்லாம் பார்க்கும்போது போத் இன்னிங்ஸ்லுமே சப்போர்ட் வந்து இருக்கு. அதுதான் ரெண்டு டீம் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் குமார், வாசிங் அகமது 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சுஜய், கௌசிக், முகிலேஷ், சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், ஜமால், சரவணகுமார், செல்வகுமாரன், டேவிட்சன் அண்ட் ஈஸ்வரன். இதுதான் திருச்சி கிராண்ட் சோலாவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அதுதான் திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வின், சிவம் சிங் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பாபா இந்திரஜித், மனன் பாஃபன், விமல் குமார், சனி அண்ட் கார்த்திக் சரண், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், சசிதரன், பெரியசாமி,
சந்திரசேகர். ஸோ இதுதான் திண்டுக்கல் டிராகன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல இந்த 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பார்த்தீங்கன்னா பெரியசாமி 4 ஓவர், சந்தீப் வாரியர் 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4, அஸ்வின் 4. கிட்டத்தட்ட இந்த 4 பிளேயருமே அவனோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் சசிதரன் வந்து பிளேயிங் லெவல்ல வந்து வந்திருந்தாரு. ஸோ சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாருனால அவருக்கு வந்து ஒரு 3 ஓவரை கொடுத்துட்டு சந்திரசேகருக்கு வந்து 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சும் சேம். ஸ்டார்டிங் சசிதரனுக்கு ஒரு 1 or 2 ஓவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு விக்கெட் ஆப்ஷன் இருக்குன்னு பொறுத்து தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஓவர் 4 ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது முடிவாகும். ஸோ இந்த மேட்ச் 2 ஓவர் சந்தீப் சரணும், 2 ஓவர் சந்திரசேகர், இவங்க 2 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்த வரைக்கும் டேவிட்சன், ஈஸ்வரன் அண்ட் சரவணகுமார், செல்வகுமாரன் இவங்க 4 பேருமே 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிட்டாங்க. ராஜ்குமார் 3 ஓவரும், சஞ்சய் யாதவ் வந்து ஒரே ஒரு ஓவர் தான் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அந்த 1 ஓவர்லயே நல்ல ஸ்கோர்ஸ் ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது சரவணகுமார் ஒரு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ், செல்வகுமாரன் ஒரு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ அவருக்கு நல்லாவே சப்போர்ட் இருந்துச்சுனால அவருக்கு வந்து ஃபுல் ஓவரை கொடுத்துட்டு சஞ்சய் யாதவோட பவுலிங் ஆப்ஷன் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 3 ஓவர் செல்வகுமாரன் 3 ஓவரும், சஞ்சய் யாதவ் 2 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்ப இந்த டீம் இப்ப 2 டீமுக்குள்ள பிளேயர்ஸ் யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்த்துருவோம். திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்த வரைக்கும் சுரேஷ்குமார், வாசிங் அகமது 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த வெனுல ரீசெண்டா இந்த மேட்ச் எல்லாம் பார்த்து பவர் பிளேக்குள்ளே 1 or 2 விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. பெரிய அளவுக்கு பவர் பிளேல ஸ்கோர்ஸ் வந்து போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு மேட்ச் மட்டும் தான் அந்த பவர் பிளேல இருக்கிற பேட்ஸ்மேன், அதுவும் எனி ஒன் பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போறாங்க. அட்லீஸ்ட் இந்த பவர் பிளே அந்த 5 ஓவர் முடியறதுக்குள்ளாரிய 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருது அப்படி டீம் பவுலர்ஸுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் இந்த பவர் பிளேல அந்த ஃபாஸ்ட் பவுலருக்குள்ள அந்த ஸ்விங் தான், இந்த ஸ்விங்ல கிடைக்கக்கூடிய விக்கெட்ஸ் தான். இந்த மேட்ச் டாப்ல இருக்கிற 2 பேர்ல சுரேஷ்குமார் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. ஸோ அப்ப அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ்ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர், ஆவரேஜா ஒரு 15+ ஸ்கோர் அடிக்கிறனாலும் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது சுரேஷ்குமாரை பொறுத்தவரைக்கும். ஏன்னா டபுள் ஆஃப் செஷன்ல இருக்கிறனால ஸோ சுரேஷ்குமாரை நம்ம போத் ரீஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாசிங் அகமது ஸோ ரீசெண்ட் மேட்ச் திருநெல்வேலியா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், கோயம்புத்தூர் அதுல பிளே பண்ணதும் திண்டுக்கல்ல பிளே பண்றதுக்கும் அப்படியே சேஞ்சஸ். திண்டுக்கல்ல ரொம்ப ஒஸ்டா தான் வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸே வந்து பண்ண முடியல. டக்கு அந்த பவர் பிளேலயே விக்கெட்ஸ் வந்து அந்த ஸ்விங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுறாரு, மாட்டி விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. இந்த மேட்ச் ஸ்மால் லீக்ல கண்டிப்பா எல்லாருமே வாசிங் அகமது போத் விஷயமா ட்ரை பண்ணிருப்பாங்க. கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல வாசிங் அகமது செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரா நீங்க 50 ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சுஜய் இந்த டவுன் அவருக்கு வந்து சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். இல்ல நீங்க வந்து ஒரு டீம் மேக் பண்றீங்க, அந்த பவர் பிளே ஒரு 1 or 2 ஓவருக்குள்ளாரையே விக்கெட்ஸ் வந்து விழுந்துருது, சுஜய் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு நினைச்சீங்கன்னா ஒரு டீமை வந்து மேக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சுஜய் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணவே வேணாம் நினைப்பேன். ஏன்னா சுஜயை பொறுத்த வரைக்கும் அக்ரெஷனோட ஆட மாட்டாரு, பாலுக்கு வந்தப்போ ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இன்கேஸ் பவர் பிளே இருக்கிற 2 பிளேயருமே ஒரு பவர் பிளே முடிஞ்சு ஒரு 6-7 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விளையாடுறாங்க, அதுக்குள்ளே ஒரு 60-70+ ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த டார்கெட்டை நோக்கியே போகணும் அப்படின்னு அடிச்சு ஆடணும் அப்படின்னு நினைச்சு மாநில ஆடும்போது இயர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கேஸ் பவர் பிளேக்குள்ள விக்கெட் விழுந்துரும், இல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் கொண்டு போய் மாட்டாங்க, ஒரு 25-30+ ரன்ல சுஜய் விக்கெட் வந்து சுஜய் உள்ள வந்துருவாரு நினைச்சீங்கன்னா ஒரு டீம் ஒரு இப்படி ஒரு காம்பினேஷன்ல மேக் பண்றீங்க போது சுஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா சுஜய் நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. கௌசிகை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ பெருசா வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ரீசெண்ட் மேட்சஸ்ல ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா அடுத்த மேட்சை பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனா இருக்கும். என்ன ஒண்ணு இந்த வெனோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேக்கு அப்புறம் பேட்டிங்க்கு கொஞ்சம் ஃபேவரலா வந்து இருக்கு, பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றாங்க. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வாசிங் அகமது, சுஜய் இவங்க 2 பேர் இடத்துல கௌசிக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகிலேஷ் ஒரு ஆப்ரேட் பவுலர், மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன்ல இவருக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த மேட்ச் ஆப்ரேட் டீம்ல இருக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் அந்த முகிலேஷ்க்கு பெரிய அளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. இந்த மேட்ச் பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. சஞ்சய் யாதவ் பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா அடிக்கலாம் ஒரு பவர்ல பிளேயரா தான் வந்திருக்காரு. கண்டிப்பா அந்த மிடில் ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்க்கு நல்லா ஃபேவரா ஆயிருது. அதுல
சஞ்சய் யாதவ் கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங் அது ஒண்ணு மட்டும்தான் இவருக்கு வந்து ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஏன்னா 4 ஓவருமே கம்ப்ளீட்டா பவுல் பண்றது கிடையாது. அப்படி பவுல் பண்ணாருன்னா ஓகே 2 விக்கெட் கிடைக்கும், அவர் கேப்டன்ஸ் அளவுக்கு சுட்டுப்புல இருப்பாரு அப்படிங்க எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் 1 ஓவர் அதிகபட்சம் 2 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு டீம்லயாச்சும் சஞ்சய் யாதவுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் அல்லது கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் நீங்க டீம்ல ஒரு ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ராஜ்குமார் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் வரும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு டபுள் ஓவர் சைஸ்ல இருக்க பிளேயர்ஸ் எப்ப வேணாலும் இவரோட பேட்டிங் ஆப்ஷன் டாப் ஆர்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ராஜ்குமார் இந்த மேட்சும் சேம் ஆக்சுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஜமால் ஜமாலோட பேட்டிங் இருக்க பின்தங்கி தான் வருது. ஒரு டீம் மேக் பண்றீங்க, திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமை மேக் பண்ணிட்டீங்க, அது டாப் ஆர்ல திருச்சி கேப்ஸ் டக்கு டக்கு விக்கெட்ஸ் எல்லாம் இழந்துருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுல ஜமால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 ஓவர்லயே ஒரு பேட்டிங் வராருங்க பட்சத்துல ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவரோட டீம்ல வந்து கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சரவணகுமார் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் சரவணகுமாரா வந்திருப்பாரு. ஏன்னா இந்த வெனுவுல ஃபர்ஸ்ட் அந்த மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்லாவே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதுவும் அந்த 6-7 ஓவருக்கு அப்புறமே கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல்னா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல்னா அவனை வந்து 50 ஆப்ஷன் இல்லைன்னா அவனை கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. செல்வகுமாரன் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த வினோல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு, நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஆப்போசிட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான். செகண்ட் பவுல்னா இந்த ஸ்பின்னருக்கும் கொஞ்சம் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செல்வகுமாருக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா செல்வகுமாரனை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. டேவிட்சன் அண்ட் ஈஸ்வரன் 2 பேருமே அந்த 19 அல்லது 20 ஓவர் இவங்க தான் வந்து பவுல் பண்றாங்க. அண்ட் ஸ்டார்டிங் பவர் பிளே பவுலராகவும் இவங்க தான் இருக்காங்க. சோ அப்ப 2 ஃபாஸ்ட் பவுலரும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இருக்க ஸ்விங்ல கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கறத எடுத்துருவாங்க. சோ அது மட்டும் இல்லாம டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்றாங்க. கடைசியா ஓவர்னா எல்லா பாலுமே அடிச்சாடணும் அப்படிங்கிற மைண்ட் பண்ணுவாங்க. சோ அதுலயே அந்த கடைசி ஓவர்ல 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு 1 விக்கெட். சோ அப்ப மேட்சுக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாங்க டேவிட்சன் அண்ட் ஈஸ்வரன். சோ இதுல டேவிட்சனை பொறுத்த வரைக்கும் நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணிக்கங்க. ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்ல 10ல ஒரு 2 அல்லது ஒரு 3 டீம்ல மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப அடுத்ததான் திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் சிவம் சிங் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் அஸ்வின் 4 ஓவருமே பவுல் பண்றாரு, ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அண்ட் பேட்டிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. சோ இந்த ரீசன்ட் மேட்சஸ்ல ஸ்பின்னருக்கு அதுவும் ஆஃப் பிரேக் பவுலருக்கு பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ஒரு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் இருக்கு. அஸ்வினை தவிர்த்து மற்ற பவுலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இது இல்ல. அஸ்வின் ஒரு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் வரும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸுமே பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றாரு அந்த 2 விக்கெட் அப்படிங்கிறது அவர்கிட்ட கம்பல்சரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு 1 விக்கெட். ஸோ ஆக்சுவலா நம்ம 1 விக்கெட் எதிர்பார்ப்போம். ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு பவுலிங்ல வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல பவர் பிளேல அதாவது இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பவர் பிளே பயன்படுத்தி கரெக்டா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ என்னதான் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த ஸ்விங்ல எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. சடன்ல இருக்கக்கூடிய போல்ஸ் ஆகட்டும் எஜஸ்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸும் வந்து இழந்துடுறாங்க. ஸோ அதுல அஸ்வின் ஒரு ஆள் தான். என்கிட்ட அஸ்வின் தான் பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க வேணா, ஒரு 20+ ஸ்கோர் இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸ்மால் லீக்ல 99% எல்லாருமே அஸ்வினுக்கு தான் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே ஆப்ஷன்ல போங்க, எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. இதுல சிவம் சிங் ஏன் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலுக்கு தகுந்தாக்குல ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்றாரு. அடிச்சு ஆடணுமா அதுவும் பண்றாரு, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுமா அதுவும் கரெக்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்றாரு. ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அந்த விக்கெட்டோட இடத்தை எப்படி பூர்த்தி பண்ணி நம்ம பிளே பண்றோம் அந்த மைண்ட்லயும் வந்து பிளே பண்றாரு. சோ கேப்டன்ஷிப்போட நாக்க சிவம் சிங் பண்றாரு அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு கேப்டனா அஸ்வின் பண்ணக்கூடிய விஷயத்த பேட்டிங் ஆர்டர்ல சிவம் சிங் அந்த இடத்துல பண்ணி டீம் ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால இந்த மேட்சும் சேம் மேட்ச் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத சிவம் சிங் நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பாபா இந்திரஜித் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுரேஷ்குமாரும் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஒரு பெஸ்டான பிளேயர் தான் இருப்பார் பாபா இந்திரஜித்தை கன்சல்ட் பண்ணும்போது. செகண்ட் பேட்னா வேணா நீங்க
பாபா இந்திரஜித்துக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த ரன்அவுட் பீட்ல அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிடும். பேட்டிங் வந்து ஒரு 10+ ரன் அடிச்சாலும் ஒரு ட்ரீம் டீம்ல ஓரளவுக்கு ஸ்கோர்ஸ் அவர் கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரா நீ அவரை கேன்சல் பண்ணவே தேவையில்ல. மானா பாஃபா. ஸோ பாஃபா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இன்னுமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். என்ன ஒண்ணு சம்டைம் ஒரு பேட்டிங் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒன் டவுன் வராரு, இல்ல அந்த பினிஷிங் ரோலர் கொண்டு வராங்க. டாப் ஆர்டர் ஒரு ஸ்டேபிளா ப்ளே பண்றாங்க அப்படிங்கும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கும் போது இதே டவுன்ல ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கல சேஸ் பண்றாங்க அப்படின்னா பாஃபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆர்டர் பின்தங்கி வரதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. இதே டவுன்ல வர மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேட்டிங் இருந்து ஒரு 20ல இருந்து ஆக்சுவலா ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். பெரிய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. விமல்குமார். ஸோ விமல்குமாரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வராருன்னு பட்சத்தில் அவர் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஆக்சுவலா ஒரு 15-20+ ஸ்கோருங்க. இதுக்கு மேல பெருசா வந்து நம்ம எக்ஸெப்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா விமல்குமாருக்கு நீங்க தாராளமா ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு 50 டாஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. சைனியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றது, ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன் செகண்டா பேட் பண்றாங்கன்னா டாப் ஆர்டர்ல வராரு. ஃபர்ஸ்ட் பேட்னா அவரோட பேட்டிங் ஆப்ஷனை இன்னும் பின்தங்கி கூட கொண்டு போயிடுறாங்க. அந்த ஆப்ஷனுக்கு தகுந்தவர்கள் அவர் பேட்டிங் ஆப்ஷனை பின்தங்கி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டவுன் இதுதான் அவரோட கரெக்ஷன் டவுன் அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர் பேட்டிங் ஆர்டர் வர பொசிஷனை பொறுத்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இதுக்குள்ளதான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். வேற எக்ஸ்ட்ரா விஷயம் எதுவுமே இல்லாத பிளேயரா வந்து இருக்காரு. அடுத்த கார்த்திக் சரண் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். ஏன்னா எக்ஸசிவ் பவுலர்ஸ் வந்து இங்க இருக்கிறாங்க. இன்கேஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சேம் இதே லைனப்ஸ்ல, அதாவது சசிதரன் இல்ல அதை தவிர்த்து மத்த பவுலர்ஸ் 11 பிளேயர்ஸோட தான் போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கார்த்திக் சரனுக்கு கண்டிப்பா ஒரு 2 ஓவர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இல்ல செகண்டா தான் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ கார்த்திக் சரனுக்கு மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. ஆனா சசிதரன் இல்ல வேற ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர் சம்திங் பவுலர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து அது ஒரு பெரிய மைனஸா வந்திருக்காரு. பேட்டிங் ஆடல ஒரு 10+ ஸ்கோர் வந்து அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வருண் சக்கரவர்த்தி ஒரு லெக் பிரேக் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதை தவிர்த்து 2-3 விக்கெட்ஸ் எல்லாம் போகிறது எதிர்பார்க்க, 1 அதிகபட்சம் 2 இந்த மாதிரி தான் அவர்கிட்ட நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த கேப்டனைசர்களுக்கு சூட்டபிளா இருப்பாராங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. சந்தீப் வாரியர் இந்த வெனுல ஒரு பிளே பண்ண மேட்சஸ் எல்லாமே ஃபிளாப்புங்க. மைனஸ்லயே போயிருக்காரு. அடி பிரிச்சுட்டாங்களே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒஸ்டா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. 4 ஓவருமே பவுல் பண்றாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல்னா மட்டும் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்டா பவுல் பண்றாரு, நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. அந்த டெத் ஒரு 20வது ஓவரும் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல்னா சந்தீப் வாரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. செகண்ட் பவுல்ல நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சசிதரன் சோ லாஸ்ட் மேட்ச் அதே சொன்ன மாதிரி தான். இன்கேஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது சசிதரன் 11ஸ்ல இல்லைனாலும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் சசிதரன் இருந்தார் அப்படின்னா சோ அவருக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி அந்த 2-3 விக்கெட் வரைக்கும் கிடைக்குமாங்கிறது தான் கிடையாது. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்குமாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான். செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா அவருக்கு வந்து அந்த விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட்ஸ் வந்து அவட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெரியசாமி ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் அந்த 19வது ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் கேட்ஸ் பவுலர் சொல்லாங்க. போத் இன்னிங்ஸ்லயும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ பெரியசாமி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. சந்திரசேகர் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது சந்திரசேகருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. அந்த இடத்துல இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாங்க, புதுசா ஒரு பவுலர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த புதுசா ஒரு பவுலர் இம்பாக்ட் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. மத்த பவுலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிடைக்கிறது இல்ல. சோ அதனால சொல்றேன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் அப்படின்னா அதுல சந்திரசேகருக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துக்க. செகண்ட் பவுல்னா இன்கேஸ் சசிதரன் உள்ள இருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்க. இல்ல அவருக்கு பதிலா வேற ஏதாவது பிளேயர் அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் உள்ள வர்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அந்த கேப்டன்ஷிப் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 100% அஸ்வின் தான் அந்த ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப்பா வந்திருப்பாரு. அதர்வைஸ் நீங்க யாரையாவது சேஞ்ச் பண்ணா ரொம்ப ரிஸ்க் ஆப்ஷன் தான் போயிடும். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் பெரியசாமி ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. சந்தீப் வாரியர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க.
அது திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல எல்லாருமே சஞ்சய் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே ஆப்ஷன்ல போனா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா டேவிட்சன் அவருக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல சுரேஷ்குமார் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் சரவணகுமார் அல்லது ராஜ்குமார் 2 பேர்ல எனிவன் பேருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.